ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி 18. மாதவன் நரசிங்கத்திற்கு சமமாய் இன்னொன்றாவது. உனக்கு சமமான இன்னொரு ஆளறி இல்லை என்பதை தான் ஆழ்வார் ஓரறியா என்றார். உனக்கு சமமான இன்னொரு அரி இல்லை, நீ ஓரறி இருக்கிறாய். இப்போதுதான் பெருமாளுக்கு கோபம் வருகிறது. அந்த காட்சியை மறுபடியும் பார்ப்போம். ஹிரண்யனை மடைகள் போட்டு கிழித்து விட்டார் பெருமாள். அந்த இடத்தில் இரத்தம் குட்டையாய் தேங்கியிருக்கிறது. அதை குனிந்து பார்க்கிறார். இரத்த குட்டையில் அவருடைய பிரதிபிம்பம் தெரியுமல்லவா? அதாவது இன்னொரு நரசிங்கம் தெரிந்தது. அதை பார்த்தவுடனே கோபம் 2 மடங்காய் விட்டது. உலகத்தில் இன்னொரு நரசிம்மமா? ஒரு ராஜாங்கத்திற்கு 2 ராஜாக்கள் இருக்கவே கூடாது. ஒரே ஒரு ராஜா தான் இருக்கலாம் என்று கோபத்துடன் இன்னும் நேராக எழுந்தாராம். அடியார்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார்கள். கோபம் கண்ணை மறைக்கும் என்பது சரிதான். இது இவருடைய பிரதிபிம்பம் என்பதை கூட இவருக்கு தெரியவில்லையே. பகவானை பார்த்து சர்வஜன் என்கிறோமே, இவர் என்ன சர்வஜன்? தன் பிரதிபிம்பம் கூட தெரியவில்லையா என்று கேட்கக்கூடாது. பக்தனிடத்தில் உள்ள பாசம் அவர் கண்களை மறைத்துவிட்டது என்பதுதான் உண்மை. இல்லை என்றால் அவருக்கு இல்லாத ஞானமா? அவருக்கு அந்த பிம்பத்தில் உள்ளது தான் என்பது தெரியாதா என்ன? ஆக நரசிங்கத்திற்கு சமமாய் இன்னொரு நரசிங்கம் கிடையாதல்லவா? இதைதான் பிரம்மாத்வயம் என்கிறார். பிரம்மத்துக்கு திருமேனி உண்டு, பிரம்மத்திற்கு கல்யாண குணங்கள் உண்டு, பிரம்மத்துக்கு விபூதி உண்டு. பிரம்மம் சர்க்குணமாகத்தான் இருக்கும். அவருக்கு திருமேனி உண்டு, குணமும் உண்டு, எல்லாம் உண்டு. பின்ன இரண்டாவது இல்லை என்றால் என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட லக்ஷ்மியுடன், இப்படிப்பட்ட பிரகல்நாதருடன், இப்படிப்பட்ட சங்கு சக்கரங்களுடன், இப்படிப்பட்ட ஆபரணங்களுடன், இப்படிப்பட்ட ஆழ்வார்களுடன், பக்தர்களுடனும் பாசுரங்களுடனும் இவற்றை எல்லாம் பெருமாள் சேர்த்திருக்கிறார் அல்லவா? அப்படி சேர்த்திருக்கும் விசிஷ்ட பிரம்மத்தை போலே மற்றொரு பிரம்மம் கிடையாது. ஆகவே பிரம்மத்துக்கு இன்னொன்று கிடையாது என்பதில்லை. பிரம்மத்தை போலே இன்னொன்று கிடையாது என்பதுதான் உண்மை. இதைத்தான் பிரம்மத்வயம் என்று சொல்கிறார்கள். இந்த பாசுரத்தில் ஒரு வேடிக்கையை பாருங்கள். நாம் இப்போது நரசிம்ம வைபவத்தை பார்க்கிறோம். ஆனால் ஆழ்வார் என்ன சொல்கிறார்? மாதவா என்று அழைக்கிறார். நரசிங்க பெருமாளுக்கு முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் கொடுக்கும் பெயர் மாதவா. மா என்றால் மகாலட்சுமி, தவா என்றால் சுவாமி. மகாலட்சுமிக்கு சுவாமி யாரோ அவரை அழைக்கிறார். அவரேதான் லக்ஷ்மி நரசிம்மன். மாதவா வரத்தை ரொம்பவும் பெருசாய் மதித்து விட்டான் ஹிரண்யகசிபு. உன்னை மதிக்காமலேயே போனான். உன்னிடத்தில் அபசாரப்பட்டிருந்தாவது சரி, மாதவனிடத்திலே படலாமா? நாராயணனிடத்தில் அபசாரப்படலாமாம், கேசவனிடத்தில் அபசாரப்படலாமான். ஆனால் மாதவனிடத்தில் படவே கூடாதாம். அதென்ன வித்தியாசம் என்று கேட்கிறீர்களா? கேசவ பெருமானும் மாதவ பெருமானும் ஒன்றுதானே, ஒருவர்தானே. வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே என்றுதானே பாடினார் ஆண்டாள். கேசவ பெருமான் என்றால் நல்ல கேசவாசம், அழகு உள்ளவர். கேசி என்ற அரக்கனை கொன்றவர். பிரம்மா, சிவன் இவர்கள் எல்லாம் முதலிலே தோன்றியவர். எனினும் கேசவன் என்றால் பிராட்டி சம்பந்தமே அந்த பெயரின் சப்தத்தில் இல்லை அல்லவா? ஆனால் மாதவம் என்று சொன்னால் லக்ஷ்மிக்கு தலைவன் என்று அர்த்தம். வெறும் பெருமாளிடத்தில் அபசாரப்பட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் பிராட்டியுடன் சேர்ந்திருக்கிற பெருமாளிடம் என்றைக்கும் அபசாரப்படவே கூடாது. ஆனால் ஹிரண்யகசிபு என்ன செய்தான்? லக்ஷ்மியுடன் சேர்ந்திருக்கும் பெருமானிடத்தில் அல்லவா அபசாரம் பட்டுவிட்டான். தனக்கு தவ வலிமை நிறைய இருக்கிறது, தன்னை யாரும் ஜெயிக்க முடியாது என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டான். உன்னுடைய திருவடி தாமரையை தலையால் வணங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேனே. உன் திருவடியை வணங்கிவிட்டால் எல்லோருக்கும் சுபிக்ஷம். பக்தர்கள் செய்த குற்றங்களை நீ மன்னித்து விடுகிறாய். ஆனால் அவன் உன் திருவடியை வணங்க மறந்தான். உரத்தினால் என்றால் பலத்தால் என்று அர்த்தம்.
வரத்தை வாங்கி வாங்கி சக்தியை சேர்த்து வைத்திருக்கிறான் அல்லவா? பெருமாளுடன் சண்டை போடும் அளவுக்கு ஒருவரை கொண்டு நிறுத்தினார்களே, இல்லை என்றால் பெருமாளுக்கு வற்றலும் தொற்றலுமாய் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தினால் நரசிம்மனுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். என் தோளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டி கொண்டு வா என்றால் எலும்பும் தோளுமாய் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துகிறாயே என்று சொல்லும் படியாகவாய் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இல்லை இல்லை, இவருடன் சண்டை போடும் அளவுக்கு வலிமை மிக்கவன், எனவே வரத்தில் பலம் நிறைந்தவன் என்று நினைத்து விட்டான். அது வரத்தினால் ஏற்பட்ட பலம் அல்ல, வரம் கொடுத்த பிரம்மாவை கூட படைத்த பகவானின் திருவடியின் பலம் ஆகும் என்பதை மறந்தே போனான். லக்ஷ்மி நரசிம்மனிடத்திலேயே அபசாரப்பட்டு விட்டானே. இதே விஷயத்தை ராமாயணத்தில் மாரீசன் தெரிவிக்கிறார். ராவணன் மாரீசனிடத்தில் சென்று மாயமானாக சீதையை கவர்ந்து கொண்டு வர வேண்டும், எனக்கு உதவி செய் என்று கேட்டான். அப்போது மாரீசன் ராவணனுக்கு ரொம்பவும் உபதேசம் செய்கிறார். ராவணா, நீ அவதாரப்படுகிறாய், ராம வைபவம் தெரியாமல் பேசுகிறாய். ராமனிடத்தில் அவதாரப்பட்டால் கூட தப்பித்து விடலாம், ஆனால் சீதாராமரிடத்தில் அபசாரப்படவே கூடாது. பகவானை கூட நாம் புத்தியால் தெரிந்து கொண்டு விடலாம், ஆனால் லக்ஷ்மி நரசிம்மன் லக்ஷ்மி நாராயணன் என்பவரை அறிந்து கொள்வது நடவாத காரியம். அவன் பெருமை நம்மால் சொல்ல இயலாது. சீதையுடன் கூடிய ராமரிடத்தில் அவதாரம் செய்யவே கூடாது என்று அன்றைக்கு மாரீசன் சொன்னதையேதான் இன்று இவர் சொல்கிறார்கள். பிராட்டி பக்கத்தில் இருக்கும்போது பெருமானை பற்றி கொண்டு நம் தைரியமாக காரியங்களை முடித்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு அவரையே விரோதித்து கொண்டு அவளையும் விரோதித்து கொண்டு விட்டாயே, அதுதான் பெரிய குற்றம். வைபவம் தொடரும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.